அந்தரங்கத்தை நீ ஜெயிக்கணும்னா அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு கூட இருக்கிற உறவை நீ மேம்படுத்தினா போதும், அந்தரங்கத்தை ஜெயிச்சிருவேன். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு யாரெல்லாம் கனெக்ஷன்ல இருக்கிறாங்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்தரங்கத்தை ஜெயிக்கிறவர்களா இருப்பான். அந்தரங்கத்துல நீ எரிஞ்சிட்டா வெளியரங்கமா உன்னை ஷைன் பண்ண வைப்ப. இன்னைக்கு நீ ஷைன் பண்ணணும்னு விரும்புறியா? நான் உனக்கு ஒரே ஒரு ரகசியம் யங்ஸ்டருக்கு சொல்றேன். சீக்ரெட் பிளேஸ்ல, பிரைவேட் பிளேஸ்ல, உன்னுடைய ஹிடன் பிளேஸ்ல, உன் லைஃப்ல யாருமே பார்க்காத பகுதிகளில் நீ எரிய ஆரம்பி. உன் பிரகாசத்தை தேசம் எங்கும் பூமி எங்கும் ஆண்டவர் கொண்டு போவேன். இப்ப நீ வீட்டுக்கு போனோனே செல்போன் இருக்கும், கேம் இருக்கும், நருட்டோ வரும், அனிமேஸ் வரும், சீரிஸ் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்லாம் இதுக்கு அப்புறம் தான் வரும். நீ பார்த்து விட்ட மூவியினுடைய அர்த்த பார்ட்லாம் இனிமேல் தான் வரும். என்ன பண்ண போற? உன்னை கேட்கறதுக்கு, உனக்கு உதவி செய்யறதுக்கு உன் பெற்றோர்கள், சபையில இருக்கிற பெரியவர்கள், யூத் லீடர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அந்த டைம்ல நீ ஓகே. நீ தனிமையில போறப்ப ஒரே ஒரு ரகசியம் சொல்லவா? நீ தனிமைக்கு போறப்பலாம் தனிமையில இயேசு இருக்கிறாருன்னு வாய் விட்டு சொல்லி அவரோட பேச ஆரம்பிச்சு பாரு, உன் வாழ்க்கையே வேற மாதிரி மாறும். கர்த்தருடைய வேதத்தை எடு.